மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். குருமார்களான பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும், பிஎஸ்எஸ்எம், பிஎம்சி மற்றும் சத்யம் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டேஷன் எல்லோருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு விவிஜி ராஜு சார் நம்முடன் இருக்காங்க. அவரு முந்தானேத்து போகர் பிரமிட் தியான மையத்துக்கு அந்த ஆரம்ப விழாக்கு வந்திருந்தாங்க. அவருடைய அனுபவம் கேட்கலாம் மாஸ்டர்ஸ். ராஜு சார், உங்களுக்கு வரவேற்பு. அனைவருக்கும் வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை முந்தான, அதாவது 27ஆம் தேதி செங்கல்பட்டில் இருக்கிற போகர் மெடிடேஷன் தியான மையத்துக்கு எனக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதை பற்றிய அனுபவத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். நான் ஊரப்பாக்கத்தில் இருக்கேன், சென்னையில். ஊரப்பாக்கத்தில் நான் ஒரு சென்டர் வச்சுருக்கேன். எவ்ரி சண்டே நான் இந்த மார்னிங் 11 o'clock to 1 o'clock கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் இருக்காங்க. எல்லோரும் கூப்பிட்டு 5 to 7 எவ்ரி சண்டே 5 to 7 எங்கள் சென்டரில் தியானம் நடக்கும். அதுக்காக கூப்பிடுவேன் நான். இந்த சண்டே அன்றைக்கி அங்கே செங்கல்பட்டில் பிரமிட் ஓப்பனிங்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நான் போயிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 10 o'clock 10:50 போயிட்டேன். நான் 10 to 1 o'clock ப்ரோக்ராம் சொன்னாங்க. போனவுடனே ரொம்ப அதாவது ஸ்வீட் அண்ட் ஸ்மால் அண்ட் ஸ்வீட் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற இடத்துலையே ரொம்ப அற்புதமாக அந்த பிரமிட் சென்டர் அவங்க தயார் பண்ணி வச்சிருந்தாங்க. இங்கே இடம் கிடையாது பெருசு, மனசு தான் பெருசு இல்லையா. ஸோ தேவைங்கிறது என்ன, இப்போ நம்ம சேவை செய்கிறதுக்கு எங்கள் இடத்துல நம்மளுக்கு கிடைக்கும் என்ற விஷயத்த நம்ம எப்படி நம்மளுக்கு எழுதி வச்சுருக்கோ அது பிரகாரம் நமக்கு கிடைக்கிறது. எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காரு நம்ம ஸ்ரீனிவாசன் சார் அவர் ப்ளஸ் நம்ம பாலாஜி சார், அப்போ மாங்காடு சென்டர் இன்சார்ஜ் அவர் கூட இந்த 3 பேர் சேர்ந்தா நிறைய உழைச்சி தேடி கண்டுபிடிச்சி எவ்வளோ பண்ணி இது சென்டரை தேர்ந்தெடுத்தாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது சென்டர். ரொம்ப நல்ல சென்டரில் இருக்குது. அதாவது மார்க்கெட் பக்கத்துலேயே இருக்குது, செங்கல்பட்டு மார்க்கெட் பக்கத்துலேயே இருக்குது. எத்தனையோ வருஷங்களாக செங்கல்பட்டில் வரணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அது இப்போ சமயம் வந்திருக்கு. அதனால் இந்த சமயத்தில் வந்துடுச்சு. எப்பயுமே நான் கூப்பிடுவேன், நான் எல்லாருமே கூப்பிட சொன்னேன். சண்டே அன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கிறது கூப்பிட சொல்லி. ஸோ அங்கே அங்கே செங்கல்பட்டுலேருந்து ஒரு 5-6 பேர் வருவாங்க இங்கே. ஸோ அங்கே நான் செங்கல்பட்டில் இருக்கிறவங்க நான் கூப்பிட்டேன். சார், இங்கே உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துடுச்சு இப்போ சென்டரு, நீங்கள் வாங்க அப்படின்னாக்கா 3 பேர் வந்தாங்க. அந்த இனாகிரேஷன் 3 பேர் வந்தாங்க. கரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக, சார் இனிமேல் நான் இங்கே வருவேன் சொல்லிட்டு கேட்டுனாங்க. ஓ ரைட். அது என்னுடைய அனுபவம் எப்படின்னாக்கா பாருங்க, அந்த பிரமிட் பிரமிட் பேரை போகர், ஓகேங்களா, போகர் பிரமிட் தியான மையம் இல்லையா. நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா போகம் தாங்க, அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. போகம்னாக்கா எந்த விதமான நிலைமை இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனை நிலைமைகள் வரும்? 6 நிலைமைகள் வரும் இல்லையா. காம, குரோத, லோபம், மோகம், மதம், ஆச்சரியங்கள், இதில் தான் நம்ம இருப்போம். ஸோ இந்த எந்த விதமான சூழ்நிலை இருந்தாலும் நம்ம போகமாக இருக்கணும், அதாவது ஆனந்தமாக இருக்கணும். அதுக்கு ரொம்ப 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 சிறந்த உருக்கமான கம்மியான சமயத்தில் அதிகமான பலன் தர்ற வழி தியானம், அதுவும் ஆனாபான சக்தி தியானம். அதனால் இந்த பேர் போகர் தியான மையம், இந்த பேரே ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்குது. ஸோ பண்ணுறவங்க அத்தனை பேருமே போகி ஆயிடுவாங்க, அதாவது போகம் தான் அனுபவிப்பாங்க அர்த்தம். தியானம் பண்ணாக்க அத்தனை பேரும் போகம் அனுபவிப்போம். ஸோ நான் ஒரு 10-11 11 தியானம் அப்படின்னாங்க. ஸோ தியானத்தில் உட்காந்தாக்க உண்மையிலேயே ஆனந்த நிலைமை ஒரு 10 நிமிஷத்துல ஆனந்த நிலைமை வந்துடுச்சு. சரிங்களா, கண்ணம் போட்டு உட்காந்து அப்படியே ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள ஆனந்த நிலைமை நான் அந்த போகம் தான். ஸோ அந்த பேர் போகர் பிரமிட் என்ற பேர் ரொம்ப 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 பொருத்தமாக இருக்குது வச்சதுக்கு. நம்ம எல்லாம் சங்கல்பம் நீங்கள் எடுத்திருக்கோம். செங்கல்பட்டுலேயே நம்மளுடைய தியானம் வாங்கி வரணுன்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த இதில் அநேகமாக பிப்ரவரி மார்ச்சில் வரணுன்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத நிறைய பேர் வாக்கிங்கில் போகிறாங்க அந்த பக்கம். ஸோ அவங்க எல்லாம் அட்லீஸ்ட் முதல்ல உட்கார வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் உட்கார வைங்களேன், அதுதான் நம்மளுடைய முக்கியமான லட்சியம். மணிக்கணக்காக உட்கார வேண்டிய அவசியம் கிடையாது. முதல்ல ருசி பார்க்கட்டமே, ருசி பார்த்தாங்கன்னாக்கா விட மாட்டாங்க இல்லையா. ஸோ அது ஆரம்பிச்சிருக்காங்க. ஈவினிங் மார்னிங் 8 மணி வரலையும், அப்புறம் ஈவினிங் கூட 5 to 7 வரலையும் வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமான
அமையிற சமயம் மார்க்கெட் பக்கத்தில் இருக்குது. அதுவும் ரொம்ப எல்லாருக்கும் நல்ல உதவியான சமயம் ரொம்ப எல்லாருக்கும் கன்வீனியன்ட் பிளேஸில் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ செங்கல்பட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இப்போ தியானிகளாக மாறத்துக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க. ஸோ ஸ்ரீனிவாஸ் சார் மூலியமாக மற்ற எல்லாரும் மூலியமாக செங்கல்பட்டில் குடிசைக்கிறது தியானமாக இங்கே நடக்கணும். செங்கல்பட்டில் இருக்கிற அத்தனை பேரும் தியானிகள் ஆகணும். அதே மாதிரி என்னால் கூடிய அளவுக்கு எப்பப்போ செங்கல்பட்டுக்கு அவங்க கிளாஸ் எடுக்க கூப்பிடுறாங்களோ நேராக போய் கிளாஸ் எடுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். எத்தனை பேர் வந்தாலும் ஒருத்தர் 2 பேர் வந்தால் கூட நான் தயங்க மாட்டேன், போயிடுவேன். அவ்வளோதான். 10 சாரை பாருங்கள், ஒரே ஒரு ஆளுக்காக 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் போயிருக்கார். ஒரு ஆளுக்கு தியானம் கற்று கொடுக்குறதுக்கு. அவன் அந்த ஆடு போன இடத்துல இல்லைனாக்கா அவ்வளோதான், அங்கே உட்காந்துருவார் போயிட்டு. அவர் திருப்பி பரவாயில்லையோ 1 நாள் 2 நாள் ஆனாலும். ஸோ அந்த மாதிரி அவர் கஷ்டப்பட்டிருக்காரு. அவ்வளோதான். என்ன அவ்வளோ வர முடியாது. இப்போ எல்லா சாதனைகள் இருக்குது, தொலைகைகள் இருக்குது. ஸோ கட்டாயம் அந்த தியான மையத்தை யார் மேனேஜ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் எனக்கு, நீங்கள் எப்போனாலும் கூப்பிடுங்க, தயக்கம் இல்லாத கூப்பிடுங்க. எத்தனை பேர் வந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். நேராக வருவேன். எனக்கு தெரிஞ்ச ஞானத்தை எல்லாரோடையும் பகிர்ந்துப்பேன். குடி சீக்கிரத்தை நம்ம செங்கல்பட்டில் இருக்கிற அத்தனை பேரும் தியானிகள் ஆகுவாங்க இந்த போகர் தியான மையத்தினால அப்படின்ட்டு நான் ரொம்ப ரொம்ப ஆசையோட கோரிக்கையோடு இருக்கேன். இது சீக்கிரமாக நிறைவேறும். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு பாலா சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். அற்புதமாக உங்களுடைய அனுபவம் மற்றும் உங்களுடைய பார்வை எல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். அடுத்தாக லதா மேடம் வந்திருக்காங்க ஷேர் பண்ணுறதுக்கு அவங்களுடைய அனுபவம். வணக்கம் சார். ராஜு சார் வணக்கம். பாலாஜி சார் வணக்கம். இணைந்திருக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். 27ஆம் தேதி செங்கல் போகர் பிரமிட் தியான மையம் அது அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு வந்தது. ரொம்ப பாலாஜி சார் பற்றி இங்கே நம்ம சொல்லணும்னு சொன்னால் எவ்வளவு அலைஞ்சாரு. ஒவ்வொரு வாரமும் ஆல்மோஸ்ட் டெய்லி கூட சொல்லலாம். டெய்லி அந்த இடத்துக்காக இன்னொன்று ஸ்ரத்தை எடுத்து என்னன்னு கேட்டால் கிரவுண்ட் ஃப்ளோராக இருக்கணும். நிறைய பேர் ஏஜ்டு பீப்புள் வரும்போது ஏறுறது கஷ்டம். இது எல்லாத்துமே யோசிச்சிருக்காரு. தனி ஒரு ஆளாக போய் இத்தனையும் யோசிச்சு அந்த இடத்துல ஒரு தியான மையம் ஒரு தியான மையம் ஒரு இடத்துல வர்றது அப்படின்னு சொல்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் செங்கல்பட்டுன்னா அவர் வீட்டுக்கு பக்கத்துல இல்லை, அவர் வீடு எங்கேயோ இருக்கு, செங்கல்பட்டு எங்கேயோ இருக்கு. டிராவல் பண்ணி போய் அப்படி போய் கண்டுபிடிச்சு ஒரு தியான மையத்தை உருவாக்கியிருக்காரு. அதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கணும். ரொம்ப நல்லா இருந்தது. சின்ன இடமா இருந்தால் கூட அந்த இடத்த அந்த அளவுக்கு அழகா உள்ள போகும்போதே நம்மளுடைய மெடிடேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதை மாத்திருந்தாரு. அதுல இந்த 18 பிரின்சிபல்ஸ் 13 பிரின்சிபல்ஸ் மிகப்பெரிய பத்ரிஜி போட்டோ, நல்ல ஹேங்கிங் பிரமிட்ஸ், எவ்வளவு நல்லா அந்த சின்ன இடத்துல எவ்வளவு அழகுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு. ஏன்னா இது மிகப்பெரிய தியானியால மட்டும்தான் இவ்வளவு யோசிக்க முடியும். அதனால அவ்வளவு நல்லா பண்ணியிருந்தாங்க. தியானம் ரொம்ப நல்லா இருந்தது. தியானம் இந்த 1 மணி நேரம் ஒரு கூட்டு தியானம் அப்படின்றது போறதே தெரியல, நல்லா இருந்தது. ஸ்வர்ணா மேடம் சீனியர் பிரமிட் மாஸ்டர் அவங்களுடைய ஸ்பீச் இருந்தது. ரொம்ப எல்லாரும் நகைச்சுவை கலந்த ஒரு சப்ஜெக்டை கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய மாஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த இடம் சின்னதா இருந்தா கூட எங்கெங்கதெல்லாம் வந்திருந்தாங்க. ஒரு 50 பேர் கிட்ட வந்திருந்தாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. உணவு ரொம்ப அழகா பரிமாறப்பட்டது. அந்த சாப்பாடு அந்த அளவுக்கு டேஸ்ட் இருந்தது. ஏன்னு கேட்டா நம்ம அந்த மெடிடேஷன் பண்ணியிருக்கோம், அந்த வைப்ரேஷன், அந்த சாப்பாடு அங்க ரொம்ப நல்லா இருந்தது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, தேவரு பாலாஜி சார் இவ்வளவு பாடுபட்டிருக்காரு. நம்ம இத்தனை பேர் இருக்கோம், நம்மளும் செய்யணும், நம்மளும் போகணும், நம்மளும் அதுக்கு ஏதாவது என்று கேட்டா எல்லாத்துக்குமே ஒரு பேஸ் என்னன்னு கேட்டா நம்ம கொடுக்கணும் டொனேஷன் அப்படின்றது. ஏன்னா சொசைட்டில இருந்து நம்ம எவ்வளவோ வாங்கிக்கிறோம் சாதாரண வீடான, திருப்பி நம்ம என்ன கொடுக்கணும்னு சொல்லும்போது நம்மளால முடிஞ்ச விஷயம் ஒவ்வொருத்தரும் அந்த சென்டர் இன்னும் கொஞ்சம் பெரிய சென்டராக மாறணும். அந்த சென்டர் ரன் பண்றதுக்கு எவ்வளவு ரெண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி பில் இருக்கு, எவ்வளவோ இருக்கு. எல்லாருமே சேர்ந்தால்தான் கொடுக்க முடியும். எல்லாரும் அதை ஹெல்ப் பண்ணுங்க. இன்னொன்னு போங்க, எல்லாரும் நம்ம போறோம் இல்லையா, எங்கேயோ வெளியூர்லன்னா கோவில்களுக்கு போறோம், நிகழ்ச்சிகளுக்கு போறோம், திருமணத்துக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அங்க போய் அந்த சென்டர்ல உட்காந்து தியானம் பண்ணணும். எப்பயுமே நம்ம சொல்றது சென்டர் எனர்ஜின்றது வேற லெவல்ல இருக்கும். ஏதோ ஒரு பர்பஸுக்காக பத்ரிஜியோட அவருக்கு இன்ட்யூஷன், அவருக்கு ஒரு மெசேஜால ஆரம்பிச்சிருக்காரு. மிகப்பெரிய தியான மகா யஜ்யம்ன்றது பிப்ரவரியில நடக்க போகுது. அதுக்கு நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து பாலாஜி சாரோட சேர்ந்து ஒத்துழைச்சு நம்ம அத்தனை பேரும் அதுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக கேட்டுக்கிறேன். அது மாதிரி அங்க இருக்கிறவங்க கிட்ட நம்ம நிறைய அந்த செங்கல்பட்டுல எத்தனையோ பேர் இருப்பாங்க.
ஒவ்வொருத்தர்கிட்டயும் நம்ம சொல்லுவோம். முடிஞ்சப்பெல்லாம் அங்க போய் ஒரு நாள் போய் மெடிடேஷன் அப்படின்றதும் பண்ணணும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உண்மையிலேயே வாய்ப்பு இருக்கும்பொழுது கண்டிப்பா அங்க போய் செஷன் குடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். கண்டிப்பாக போகணும். ஏன்னா போனாதான் நமக்கு வந்து இப்ப எல்லா விஷயங்களும் செய்ய யாருக்கு நல்லதுன்னா நமக்கு தான் நல்லது. யாருக்காகவும் செய்யல. பாலாஜி சார் அவருக்காக வந்து லோகக்ஷேமத்திற்காக அப்படின்னு சொல்லும்பொழுது, அவருடைய எனர்ஜி எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. ஆனால் நம்மளும் வந்து இது எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். அது வந்து போகர் பிரமிட் மையம் அப்படின்னு சொல்லும்பொழுது பேரே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சித்தரோட பேர் வச்சிருக்காரு. அதுவும் அவருக்கு வந்த மெசேஜ் அப்படின்னு சொல்றாரு. அதனால எல்லாரும் நம்ம செங்கல்பட்டுல போய் அந்த சென்டருக்கு போலாம், தியானம் பண்ணலாம். முடிஞ்சவங்க அங்க போய் பேம்ப்ளெட்ஸ் குடுங்க. தியான மகா யஜ்ஞமும் வருது. ஃபர்ஸ்ட் தியானத்தை பரப்புவோம். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு விஷயம் தியானம் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும். பத்ரிஜி சொன்ன மாதிரி உலகமே பிரமிட் மயமாக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எல்லாராலையும் முடியும். இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். எனக்கு வந்து அனுபவம் அதுதான். அன்னைக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டைம் போனதே தெரியல. அந்த அளவுக்கு எனர்ஜியா இருந்தது. எல்லாருமே போங்க கண்டிப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ லதா மேடம். அற்புதமாக உங்களுடைய அனுபவம் பகிர்ந்துக்கிறீங்க. மிக்க நன்றி. மை டியர் மாஸ்டர்ஸ், அற்புதமான ஒரு சென்டர். அது எல்லாருக்காகவும் நாம் எல்லோரும் அது ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க எல்லோரும் வரணும். அதே போல அங்கே உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாகட்டும், உங்களுடைய நண்பர்களாகட்டும், யாரா இருந்தாலும் சரி, நீங்க அங்கே போய் மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஏன் சொல்லணும்? அந்த மெடிடேஷன் சென்டர் உருவாக்கியிருக்காங்க, அங்கே யாரும் வராம இருக்காங்க. அதுக்காக நீங்க போய் உட்காருங்க அப்படின்றதுக்காக கிடையாது மாஸ்டர்ஸ். நீங்க அங்கே போய் மெடிடேஷன் பண்ணு அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த புண்ணியம் உங்களுக்கு வரும். அதுக்காக சொல்லும். நிறைய பேர் வருவாங்க, அங்கே இடம் கிடைக்குமா அப்படின்ற யோசிக்கிற அளவுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆனா நமக்கும் ஒரு சில புண்ணியம் வேணும் தானே. அதுக்காக நீங்க போய் அங்கே மெடிடேஷன் பண்ணுங்க போதும் அப்படின்னு சொன்னா போதும், அந்த புண்ணியம் நமக்கு கண்டிப்பா வருது. எல்லாமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும். ஒருத்தர்ன இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி தியானத்துல கூப்பிட்டு வந்தால், இல்ல சைவ உணவாளர்களாக மாற்றி விட்டால், இல்ல இந்த உலக நன்மைக்காக ஒரு சேவை செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சேவை செலுத்தால், அந்த பாயிண்ட், அந்த புண்ணியம் உங்களுக்கு தான் வரும். அதே போல் புத்தருக்கு அவங்களுடைய கிரீடம் கிரவுன்ல 500 டைமண்ட்ஸ் இருந்தது. அந்த டைமண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு டைமண்டும் ஒவ்வொரு என்லைட்டன்ட் மாஸ்டரா அவங்க ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இயேசுநாதருடைய கிரவுன் கிரீடத்துல 7 வைரங்கள் இருக்கு. 7 பேருக்கு விசேஷமான ரகசிய ஞானங்கள் எல்லாமே அவங்க கொடுத்திருக்காங்க. நாம் என்ன கொடுக்குறோம்? அட்லீஸ்ட் தியானமாவது சொல்லலாமே. ரகசிய ஞானம் எனக்கு நம்மளுக்கு தெரியுமோ இல்லையோ கூட நமக்கு தெரியாது. ஒரு நேரத்துல தியானமே ஒரு பெரிய ரகசியம். ஆனா இப்போ எல்லாருக்குமே பப்ளிக்கா ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ தியானம் மட்டும் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னா போதும், உங்களுக்கு ஒரு வைரம் என்பது உங்களுடைய கிரவுன் சக்கரா, அதாவது கிரவுன்ல ஆட் ஆகும். அதுக்காக நீங்க வாங்கும் முதல்ல, அப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், நம்ம யாரா இருந்தாலும் சரி, ஒரு வாட்டி போய் மெடிடேஷன் பண்ண அப்படின்னு சொன்னா போதும். ஓகேங்களா மாஸ்டர்ஸ்? அதே போல் பிரமிட் சத்யம் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டேஷன் மூலமா நடந்துட்டு இருக்க அந்த ட்ரஸ்ட் மூலமா நடந்துட்டு இருக்க அந்த சென்டர், நீங்க எல்லோரும் நம்ம சென்டர்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். திரும்பி நாளைக்கு இதே நேரத்தில் இதே ஜூம் லிங்க்ல இணைந்து தியானம் மற்றும் சத்சங்கம் செய்யும். அப்போது வரைக்கும் நன்றி மாஸ்டர்ஸ். தேங்க்யூ.